ராமராமா குருவாசரா வியாழக்கிழமை 5ஆம் தேதி மார்ச் மாசம் விஸ்வாவசு வருஷம் மாசி மாசம் 21ஆம் தேதி த்விதீய திதி மாலை 5:34 வரை. பின்பு திருத்தீய திதி உத்தர நட்சத்திரம் காலை 8:42 வரை. பின்பு ஹஸ்த நட்சத்திரம் சூலயோக கரஜகரணம். ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. நாளைய தினம் சனி பெயர்ச்சி. பஞ்சாங்க ரீதியாக மாறுபடும் இந்த கிரக பெயர்ச்சியினால் பலன்கள் மாறுமா? அதாவது சனி பெயர்ச்சி அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்றார் சனி பகவான். கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு போறார். வாக்கிய கணித ரீதியா, வாக்கிய பஞ்சாங்க ரீதியா, திருக்கணிதப்படி ரொம்ப நாள் முன்னாடியே இந்த சனி பெயர்ச்சி ஆயிடுத்து அப்படின்னு சொல்றா. வாக்கிய பஞ்சாங்க ரீதியாக இப்பதான் நடைபெறுறது அப்படின்னு சொல்றா. சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒவ்வொரு தனி மனுஷனுடைய வாழ்க்கையிலும். சனி பகவான தனிப்பட்டு ஆராதிக்கிறது அப்படிங்கிறது விசேஷம். பண்ணலாம். திருப்பதி வெங்கடாச்சலபதியை பூஜை பண்றதுனால சனி பகவான் ரொம்ப பிரீத்தி அடைகிறார். அவருடைய தோஷங்கள் எல்லாம் விலகிறது. அதே மாதிரி ஆஞ்சநேயரை வழிபடுறதுனால சனி கிரகத்தினால ஏற்படக்கூடியதான சகல உபாதைகளும் விலகிறது அப்படின்லாம் நம்மளுக்கு புராணங்கள்ல இருந்து தெரியறது. அதே மாதிரி ஐயப்பன் என்று சொல்லக்கூடிய தர்மசாஸ்தா, ஐயப்ப பக்தர்களை சனி பகவான் ஒண்ணுமே பண்ண மாட்டார், அவளுக்கு அனுகூலமாக தான் இருப்பார் என்றெல்லாம் நமக்கு புராணங்கள் கூறுகின்றன. அந்த ரீதியில இந்த சனிப்பெயர்ச்சி அன்னைக்கு எல்லாரும் சனி பகவானை பூஜிக்கணும். மற்றும் சனிப்பெயர்ச்சி ஹோமங்கள் ஜபங்கள்லாம் நடக்கிற இடத்துக்கு போய் அதில் கலந்துக்கணும். பகவத் சந்நிதியில பகவன் நாமாக்களை சொல்லி நம்மளுடைய நன்மைக்காகவும் உலகின் நன்மைக்காகவும் பிரார்த்தித்து கொள்ள வேண்டும். ஆமலாம்.